3 நண்பர்கள் வியாபாரத்துக்காக வெளியில வந்தப்போ மலையில மாட்டிட்டாங்க. மலையில தஞ்சம் தேடி ஒரு பெரிய குகைக்குள்ள சென்றாங்க. அப்போது ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து குகையினுடைய வாயில மூடிடுச்சு. வெளியே செல்ல முடியாம ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க சற்று யோசிச்சு, நம்ம ஏதாவது நல்ல செயல்கள் செஞ்சிருந்தோம்னா அதை நினைவு கூறி இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சு இதுல இருந்து நம்ம வெளியே வர முடியுமான்னு பாப்போம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ முதலாம் மனிதர் வந்து சொல்றாரு, நான் எப்போதுமே பாலை கறந்து ஃபர்ஸ்ட் பசியா இருக்கிற என்னுடைய வயதான பெற்றோர்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. இவரு சொன்னதை கேட்டதுமே அந்த பாறை கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருச்சு. 2வது மனிதர் சொல்றாரு, அவருடைய உறவினர் பெண்ணுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பண உதவி செய்து உதவியதை அவர் வந்து நினைவு கூர்ந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த பாறை இன்னும் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சது. 3வது மனிதர் சொல்றாரு, தன்னுடைய வேலைக்காரருக்கு அவருக்குரிய சம்பளத்தை முழுமையா ஏமாற்றாம கொடுத்ததை பற்றி அவர் நினைவு கூர்ந்து சொல்றாரு. ஒவ்வொரு நல்ல செயலுக்கு பின்னும் பாறை மெதுவா நகர ஆரம்பிச்சது. கடைசியில பாறை முழுமையா தள்ளப்பட்டு அவங்க குகையிலிருந்து விடுபட்டாங்க. இந்த கதை நம்மை சுற்றியுள்ளவர்களிடம் நட்பண்பாக நடந்து கொள்வது எவ்வளவு முக்கியம்னு ஒரு பாடத்தை உணர்த்துது. எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அது இறைவனுக்காகன்னு நம்ம செஞ்சா அதனுடைய பிரதிபலன் அதிகம்.